இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு சீல் வைத்ததை எதிர்த்து விஷால் முறையிட்ட வழக்கை பிற்பகலில் அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. இதுபற்றி விரிவான தகவலோடு தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் மதன். அவரிடம் கேட்கலாம். மதன், இன்று பிற்பகலில் விஷால் முறையிட்ட வழக்கு அவசர வழக்காக எடுத்துக்கொண்டு உயர்நீதிமன்றம் விசாரிக்க உள்ளது. இது மட்டுமில்லாமல் விஷால் மீது மேலும் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்கள் என்ன? கண்டிப்பாக நித்யா, அதாவது தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷாலுக்கு எதிராக தற்போது மிகப்பெரிய பிரச்சனை எழுந்து வருகிறது. அதாவது அவர் தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஏற்கனவே அங்கு வைப்பு தொகை வைக்கப்பட்டிருந்த 7 கோடி ரூபாயை முறைகேடு செய்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் தன்னிச்சையாக முடிவெடுக்க உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக எழுந்த நிலையில் அவர் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு கூட்டு போட்டு அவருடைய எதிர்ப்பினர், அதாவது எதிர்த்தரப்பு தயாரிப்பாளர்கள் நடவடிக்கை ஈடுபட்டார்கள். அந்த கூட்டை நேற்றைய தினம் விஷால் அவர்கள் அதை உடைக்க முயன்ற போது காவல்துறைக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த வாக்குவாதம் முற்றி நேற்றைய தினம் நடிகர் விஷால் அவர்கள் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்ட நிலையில் அவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் இரவு நேரத்தில் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்த சூழலில் தற்போது அந்த கூட்டப்பட்ட அந்த தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் முன்பு விஷால் தரப்பு வழக்கறிஞர் கிருஷ்ணா அவர்கள் முறையிட்டார். அதாவது தற்போது காவல்துறையினர் விஷாலுக்கு எதிராக உள்நோக்கத்துடன் தற்போது செயல்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர் மீது பொய்யான பிரிவுகளில் வழக்கு செய்யப்பட்டுள்ளது. தற்போது மேலும் ஒரு வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இனி மேற்கொண்டு அவருக்கு எதிராகவோ அவரது ஆதரவு தயாரிப்பாளருக்கு எதிராகவோ காவல்துறை எந்த வகையும் துன்புறுத்தக்கூடாது எனவும் தற்போது வைக்கப்பட்டிருந்த அந்த சீலை அகற்ற வேண்டும் எனவும் கோரிக்கையுடன் அவர்கள் முறையிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்பாக விஷால் தரப்பிலிருந்து ஒரு மனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் அந்த மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கையும் வைக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதியும் இந்த தொடர்பாக விஷால் தரப்பில் மனு தாக்கல் செய்யும் பட்சத்தில் இன்று பிற்பகல் 2:15 மணிக்கு இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். எனவே விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்படும் அந்த மனு இன்று பிற்பகல் விசாரிக்கிறது. விசாரணையின் போது நேற்று தினம் வைக்கப்பட்டுள்ள சீலை அகற்றுவார்களா இல்லை, அது தொடருமா இந்த தொடர்பான விவரங்கள் தெரிய வரும். நித்யா, தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு சீல் வைத்ததை எதிர்த்து விஷால் முறையிட்ட வழக்கை பிற்பகலில் அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்கிறது. இது பற்றிய விரிவான தகவலை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்டும். தொடர்ந்து அடுத்த செய்திகளை பார்ப்போம்.